ரொம்ப நல்ல பையனாக இருக்கியே, ரொம்ப சமத்தா இருக்கியே அப்படின்னு சொல்லி நம்ம சில குழந்தைகளை சொல்லுவோம் இல்லையா? ஸோ எந்த பேசிஸில் அதை வந்து சொல்லுவோம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா, பெரியவங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுற ஒரு பையன், பொண்ணு, நல்ல மார்க் எடுக்கிற ஒரு பொண்ணு, இல்லை நல்ல ஒரு சொல்கிற பேச்சை கேட்குற ஒரு குழந்தை, உங்கள் அத்தை மாமா வராங்க போய் பேக் வாங்கிட்டு வா, அப்போ தான் நீ நல்ல பையன். ஸ்கூலில் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணும், அப்போ தான் நீ நல்ல பையன். ஸ்போர்ட்ஸில் போகிறீங்கன்னா நீ தான் ஃபஸ்ட்டு வரணும், அப்போ தான் யூ ஆர் குட். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு ஸ்டாண்டர்ட்ஸை செட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த ஸ்டாண்டர்ட்ஸ்குள்ளெல்லாம் வந்து ஒரு குழந்தை வந்துருச்சு அப்படின்னா அது வந்து நல்லா பார்ப்போம், சமத்து பார்ப்போம், வெரி குட், லைஃப்பில் எங்கேயோ போயிடும். பட் இது எதுவுமே வந்து அந்த நல்ல குழந்தைக்கான டெஃபினேஷனே கிடையாது. இதெல்லாம் சுற்றி இருக்கிற சொசைட்டி செட் பண்ணுற நார்ம்ஸ். ஒரு நல்ல குழந்தை அப்படின்றது வந்து இட் டசன்ட் கம் அண்டர் தட் ஸ்டாண்டர்ட். ஸோ அப்போ எது க்ரைட்டீரியான்னு பார்த்தீங்கன்னா ரெண்டே விஷயம்தான். ஒரு குழந்தைக்கு செல்ஃப் லவ் இருக்கணும், செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கணும். இது ரெண்டு தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அவங்கள அட்மையர் பண்ணணும், அவங்க எவ்வளோ ஸ்பெஷல்னு தெரியணும், அவங்க செல்ஃபாக வந்து யூனிக்காக தெரியுறாங்களா இல்லையான்றதை ஃபீல் பண்ணணும். அண்ட் அட் த சேம் டைம் செல்ஃப் ரெஸ்பெக்டாக சில இடத்துல வந்து ஒதுங்குறது, சில இடத்துல வந்து அவங்களுக்குன்னு இருக்கிற ரெஸ்பெக்டை காப்பாற்றிக்கிறது, இந்த மாதிரி விஷயத்தை தான் வந்து அவங்களுக்கு நம்ம சொல்லித்தரணுமே தவிர இந்த சொசைட்டி சுற்றி இருக்கிற விஷயத்தை வச்சு ஒரு குழந்தை குட்டாக பேடான்னு சொல்லி நம்ம ஃப்ரேம் பண்ணக்கூடாது. நம்ம சைனிக்கில் ஒரு ஸ்டூடெண்ட் வரும்போது கூட அவங்ககிட்ட நான் கேட்குற முதல் கேள்வி வந்து உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு தான் கேட்போம். உனக்கு சைனிக் ஸ்கூல் போகிறது ஆசை இருக்கான்றது தான் என்னோட முதல் கேள்வியாகவே இருக்கும். ஒரு சைல்டோட செல்ஃப் லவ்வையும் செல்ஃப் ரெஸ்பெக்டையும் நீங்கள் டேம்பர் பண்ணி விட்டீங்க அப்படின்னாலே அந்த குழந்தை எங்கேயோ மேலே போயிடும். பட் செல்ஃப் லவ்வை ஈகோ கூடவும் செல்ஃப் ரெஸ்பெக்டை திமிரு பிடிச்சவன் அப்படின்ற கேட்டகரியில் தள்ளாமல் அந்த மெலிசான கூட கரெக்டாக நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற வேண்டியது தான் வந்து பேரண்ட்ஸோட வேலை.